வணக்கம் மகளே. எந்தன் காதலி. இன்னைக்கு எந்தன் காதலியில அத்தியாயம் 10 தான் நீங்க கேட்க போறீங்க. எந்தன் காதலி முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையால் நான் எழுதின ஒரு காதல் கதை. கதை முழுசா கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைக்குள்ள போலாமா? எந்தன் காதலி அத்தியாயம் 10. மாறன் சொன்னபடியே பஞ்சாயத்தை கூட்டினான். பஞ்சாயத்தார் முன்னிலையில் ராதா, சுவாதி, சுகுமார், கண்ணன், அம்மனியாத்தா, சரோஜா, ராஜரத்தினம், மாறன் அனைவரும் நின்றிருந்தனர். ஒரு பெரிய அரச மரத்தடியில் பித்தளை சொம்போடு பஞ்சாயத்து தலைவர் அமர்ந்திருந்தார். கூடவே அனுபவத்தில் முதிர்ந்த சில வயதான பெரியவர்களும் உட்கார்ந்திருந்தனர். அங்கு அந்த ஊரில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த 4 பெரியவர்கள் தான் பஞ்சாயத்து தலைவரோடு சேர்ந்து பிரச்சனையை சுமூகமாக பேசி முடித்து வைப்பார்கள். எப்ப மாறா, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி இருக்க சொல்லு என்று பஞ்சாயத்து தலைவர் கேட்டார். ஐயா, அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஊர்ல யார் வீட்டுல ஏதாவது பெரிய காரியம் நடந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க 16 நாளைக்கு இந்த ஊரை விட்டு வெளியில போக கூடாது அப்படிங்கிறது சட்டம். ஆனா இந்த ராதா பிள்ளைய, ராதாவோட அக்கா வீட்டுக்காரங்க தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் எங்க மாமா இறந்து போன 2வது நாளே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராதாவை நான் கல்யாணம் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். எங்க மாமாவும் அத்தையும் இறந்த பிறகு ராதா தனியா தான் நிக்கிறான். அவளுக்குதான் நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2 பிரச்சனையும் பேசி எனக்கு முடிச்சு கொடுங்க. பஞ்சாயத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு போறேன் என்று மாறன் சொல்ல, அப்பா இறந்து 2 நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்து நிக்கிறேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா என்று பஞ்சாயத்து தலைவர் கேட்டார். நீங்க வேற தலைவரே, அவனே ஒரு குடிகார பையன், அவங்கிட்ட போய் மனசாட்சி இருக்கான்னு கேக்குறீங்களே என்றால் பக்கத்துல இருந்த அம்மணியாத்தா. ஏய் கிழவி, சும்மா இருக்க மாட்டேன், வாய உடைச்சிடுவேன் பாத்துக்கோ என்று அம்மணியாத்தாவை பார்த்து மாறன் கத்தினான். இங்க பாருப்பா, ராதாவை பார்த்தா பாவமா இருக்கு. பாவம் அந்த பிள்ளையே பிரம்ம பிடிச்ச மாதிரி அழுதுட்டு நிக்குது. அந்த பிள்ளைகிட்ட இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது. அவ மேஜர், சட்டப்படி யார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவதான் முடிவெடுக்கணும் என்று பஞ்சாயத்து தலைவர் மாறனிடம் கூறினார். என்னையா எப்படி சொல்றீங்க? உங்களை நம்பிதானே நான் வந்தேன். ராதா நம்ம ஊரு பொண்ணு, நாம சொல்றத கேட்டுதான் ஆகணும். நீங்க எனக்கு ராதாவை கல்யாணம் பண்ணி வைங்க. மாமா இருந்து முழுசா 30 நாள் முடிஞ்ச உடனே நான் ராதா கழுத்துல தாலி கட்டணும் என்று ஒற்றை காலில் நின்றான் மாறன். டேய், இங்க நாங்க வச்சதுதான் சட்டம், நீ சொல்றதை ஏத்துக்க முடியாது. அதனால நாங்க சொல்றதை கேளு, இல்லாட்டி இந்த ஊரை விட்டே காலி பண்ணு என்று மிரட்டும் துணியில் பேசினார் பஞ்சாயத்து தலைவர். அதுக்கு மாறன் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தான். சுவாதியை பார்த்த பஞ்சாயத்து தலைவர், சுவாதி, உன்னோட வீட்டுக்காரர் யாருமா என்று கேட்க, இவர் தாங்க ஐயா என்று சுவாதி சுகுமாரை கை காட்டினாள். இங்க பாருங்க, மெய்யப்பன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். அதனால உங்ககிட்டதான் நாங்க சொல்ல முடியும். மாற ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ராதாவோட சம்மதம் இல்லாம யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராதா விரும்புறாளோ அது அவளோட விருப்பம். அதுல நாங்க தலையிட மாட்டோம். மாறன் அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் பண்ணி வைப்போம். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க ராதாவை இங்கே விட்டு வைங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல ஒரு பெரிய காரம் நடந்துருச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க, அந்த வீட்டை சேர்ந்தவங்க 16 நாள் இந்த ஊரை விட்டு போக கூடாது. அப்படி ராதாவை நீங்க உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னா இனிமே ராதா திரும்பவும் எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது. இதுதான் எங்க ஊரோட சட்டம் என்று சொன்னார் பஞ்சாயத்து தலைவர். ஐயா, நாங்க இப்பவே இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே விஷயம் இந்த மாறன் தான். இந்த மாறனால ராதாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தான் நாங்க ராதாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு போலான்னு முடிவெடுத்தோம் என்று சுகுமார் சொல்ல, இவன் யாருங்க பெரிய சண்டேரா? இவனுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க நீங்க? இவனால ராதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா 16 நாள் நீங்க இந்த கிராமத்துல தங்கலாம் என்று பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, சரிங்க, 16 நாள் ராதாவோட நாங்க இந்த ஊர்லயே இருக்கிறோம் என்று சொன்னான் சுகுமார். சுவாதிக்கு கல்யாணம் ஆயிட்டதால சுவாதி வேற வீட்டு பொண்ணு. இப்ப மையப்பன் வீட்டு ஆள் அப்படின்னா அது ராதா மட்டும்தான். அவ மட்டும் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க ஊரை பார்த்து போலாம். உங்களுக்கும் ஊர்ல வேலை வெட்டி எல்லாம் இருக்கும்ல. அதனால நீங்க இந்த ஊர்ல இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் இல்ல.
என்று சுகுமாரை பார்த்து பஞ்சாயத்து தலைவர் கூறினார். சரிங்கய்யா என்றான் சுகுமார். அப்புறம் என்னையா, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கலைஞ்சு போக என்று பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, பஞ்சாயத்து தலைவரும் அங்கிருந்து எழுந்து அவர் வீட்டை பார்த்து சென்றார். கண்ணனை பார்த்து மாறன் சொன்னான், டேய் ராதா, இன்னும் 16 நாள் இங்கதான் இருக்க போறேன். இந்த 16 நாளுக்குள்ள ராதா கழுத்துல நான் தாலி கட்டுறேனா இல்லையான்னு நீ பாரு என்று கண்ணனிடம் சவால் விட்டான் மாறன். கண்ணன் மாறன் சொன்னதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ராதாவை அழைத்துக் கொண்டு திரும்பவும் ராதாவின் குடிசைக்கு சென்றனர் அனைவரும். ராதா குடிசையின் முன்னே ராதாவின் பள்ளி தலைமை ஆசிரியை அமர்ந்திருந்தார். குடிசையை நோக்கி வரும் ராதாவை பார்த்ததும், ராதா, உனக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. எதுக்கும் வருத்தப்படாத, தைரியமா இரு என்று அவளின் தோள்களை பற்றி ஆறுதல் சொன்னார் தலைமை ஆசிரியை. ராதா தலையை மட்டும் ஆட்டினாள். எந்த ஒரு வார்த்தையும் அவள் பேசவில்லை. பிரம்மை பிடித்தவள் போல் இருந்தாள் ராதா. திரும்பவும் உள்ளே சென்று தன் தந்தையின் படத்திற்கு அருகில் உட்கார்ந்து கொண்டாள். தலைமை ஆசிரியை சுவாதியிடம், சுவாதி, ராதா அம்மாவை இழந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள உங்க அப்பாவும் இறந்துட்டதுனால ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்கா போல ராதா. இப்படியே போனா சரிப்பட்டு வராது. மனசளவுல ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதனால எப்படியாவது ராதா மனச மாத்த பாருங்க. அவளை கொஞ்சமாவது நாமளா இருக்க வைங்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க. இறுகி போன அவளோட மனசை லேசாக்க முயற்சி பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் தலைமை ஆசிரியை. சுகுமாரும் கண்ணனும் பேசி கொண்டனர். கண்ணா, நீ மாமா கூட ஊருக்கு போயிடு. எங்கெல்லாம் உன்னால இருக்க முடியாது. அம்மா வேற அமெரிக்கால இருந்து வந்துட்டாங்க. அம்மா நிச்சயமா இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ நமக்கு போன் பண்ணுவாங்க ஊருக்கு வர சொல்லி. நீ ஊருக்கு போய் அம்மா கிட்ட நிலைமை எடுத்து சொல்லு. 16 நாள் முடிஞ்சதும் நான் ராதாவை கூட்டிட்டு ஊருக்கு வந்துடுறேன் என்று கண்ணனிடம் சொன்னான் சுகுமார். இல்லண்ணா, நான் இங்க இருக்கேன். நீ மாமா கூட ஊருக்கு போயிட்டு வா. மாறனால ராதாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். எனக்கு பயமா இருக்கு. அதனால நீ மாமாவை கூட்டிட்டு ஊருக்கு போயிடு. நான் ராதா கூட இங்க இருக்கிற விஷயத்த நீ அம்மாட்ட சொல்லாத. அம்மா ஏதாவது நினைச்சுப்பாங்க என்று சுகுமாரை மாமாவோடு ஊருக்கு செல்ல சொன்னான் கண்ணன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ராதாக்காக நீங்க 2 பேரும் ஏன் இந்த குடிசையில கஷ்டப்படணும்? பெரிய மாப்பிள்ள, நீங்க கண்ணன் இங்க இருக்க சொல்றீங்க, கண்ணன் உங்களை இங்க இருக்க சொல்றாரு. எதுக்கு தேவையில்லாம நீங்க 2 பேரும் இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க? அதான் அவங்க அக்கா சுவாதி இருக்கால, அவங்க 2 பேரும் இங்க 16 நாள் இருக்கட்டும். 16 நாள் முடிஞ்சதும் நம்ம ராதாவுக்கு ஊருக்கு கூட்டிட்டு போலாமா இல்ல வேண்டாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம் என்றார் கண்ணனின் தாய் மாமா ராஜரத்னம். மாமா, ராதாவை அப்படியெல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாது. நான் சொல்றது கேளுங்க. நான் இங்க இருக்கேன், நீங்களும் அண்ணனும் ஊருக்கு போங்க. நான் இங்க இருக்க விஷயத்த அம்மா கிட்ட அண்ணனும் சொல்ல மாட்டான், நீங்களும் வாயை திறக்க கூடாது என்று ராஜரத்தினத்திடம் சொன்னான் கண்ணன். என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? நீங்க நீங்க எப்படி இங்க உங்களால இந்த குடிசையில இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம 2 பொண்ணுங்களோட ஒரு ஆம்பளை பையன் இந்த குடிசையில இருக்கிறத இந்த ஊர்க்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. சுகுமார் இருந்தா கூட பரவாயில்ல, அவன் ராதாவோட அக்கா புருஷன். நீங்க இங்க இருக்கிறத இந்த ஊர்க்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள என்று ராஜரத்னம் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க என்று சுகுமாரையும் ராஜரத்னத்தையும் வற்புறுத்தினான் கண்ணன். சரிடா, நீ சொன்னா எதையும் கேட்க மாட்டேன், என்னமோ பண்ணு. அம்மா கிட்ட நீ ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன் என்று சுகுமார் சொன்னான். மாமா, அண்ணா சொன்னது கேட்டுச்சுல, நீங்களும் நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கிறதா தான் அம்மா கிட்ட சொல்லணும், சரியா என்று மாமாவிற்கு உத்தரவு போட்டான் கண்ணன். சுவாதியை பார்த்து விட்டு வர குடிசைக்குள் சென்றான் சுகுமார். சுவாதி, நானும் மாமாவும் ஊருக்கு போறோம். ஊர்ல நிறைய வேலை இருக்கு, உனக்கே தெரியும். அம்மா வர இப்பதான் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா நான் அம்மா கூட இருந்தே ஆகணும். அதனால நானும் மாமாவும் ஊருக்கு கிளம்புறோம். நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, ராதாவையும் பாத்துக்கோ, சரியா? 16வது நாள் நான் இங்க வரேன். ராதாவையும் கூட்டிட்டு நம்ம ஒன்னாவே ஊருக்கு போயிடலாம் என்று சுவாதியிடம் சுகுமார் சொன்னான். என்னங்க, நீங்களும் உங்க மாமாவும் மட்டும் ஊருக்கு போனீங்க அப்படின்னா கண்ணன் என்றாள் சுவாதி. கண்ணன் இங்கதான் இருக்க போறான் என்றான் சுகுமார். என்னங்க, கண்ணன் எப்படி இங்க இருக்க போறான்? அவனுக்கு குடிசையில இருந்தாலும் பழக்கம் இல்ல. பேசாம கண்ணனையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க, ராதாவை நான் பாத்துக்கிறேன் என்று சுவாதி சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லி பார்த்துட்டேன், நான் இங்க இருக்கேன், நீ ஊருக்கு போன்னு என்ன விரட்டுறான். அவன் நான் சொல்றது கேட்கறதா இல்ல. சரி, அவனோட ஆசையை ஏன் கெடுக்கணும், அவன் இங்கே இருக்கட்டும்னு விட்டுட்டான்
என்று சுவாதியிடம் சுகுமார் சொல்ல, சுவாதியும் சுகுமாரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே கண்ணனும் அம்மனி ஆத்தாவும் உள்ளே நுழைந்தனர். இல்லங்க, நீங்க இங்க இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கண்ணன் இங்க இருந்தா எப்படி? வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு வீட்டுல வச்சுட்டு வயசு பையனை எப்படி இங்க தங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க கேள்வி கேட்பாங்க என்று சுகுமாரிடம் சுவாதி சொல்ல, அதை கேட்ட அம்மனியாத்தா, நீ ஏமா அதை பத்தி கவலைப்படுற? கண்ணன் என் வீட்டுல என்னோட குடிசையில தங்கிக்கட்டுமே என்று சொன்னாள் அம்மனியாத்தா. தேங்க்ஸ் பாட்டி என்று அம்மனியாத்தாவிடம் சொன்னான் கண்ணன். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா, ஏதோ இந்த குடும்பத்துக்கு என்னால முடிஞ்ச சின்ன உதவியை நான் செய்யறேன், அவ்வளவுதான் என்று சொன்னால் அம்மனியாத்தா. சுகுமாரும் ராஜரத்தினமும் ஊட்டிக்கு கிளம்பி விட்டனர். அன்று நல்ல இருட்டும் வேலை. ராதா 2 நாட்களாக ஒன்றுமே சாப்பிடவில்லை. ராதா அவள் குடிசையின் முன்னே திண்ணையில் அமர்ந்து இருந்தார். ராதா, 2 நாளா நீங்க எதுவுமே சாப்பிடல, தயவு செய்து சாப்பிடுங்க என்றான் கண் கையில் சாப்பாட்டு தட்டை வைத்துக் கொண்டு. ராதா எதுவுமே பேசாது எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். ராதா பேசாமல் அமர்ந்திருந்ததை பார்த்த கண்ணனும், நீங்க இப்படி எல்லாம் சொன்னாலாம் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடுங்க என்று தட்டில் இருக்கும் சாப்பாட்டை பிசைந்து கையில் எடுத்து ராதாவின் வாய்க்கு அருகில் கொண்டு சென்றான் கண்ணன். ராதா கண்ணனை பார்த்தாள். என்ன பாக்குறீங்க, சாப்பிடுங்க என்று சொன்னான் கண்ணன். கண்ணன் ஊட்டிவிட ராதா சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சுவாதி சமைப்பதற்காக காய்கறிகள் வாங்க கடைக்கு சென்றிருந்தாள். கண்ணன் ராதாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவதை பார்த்தால் அம்மனியாத்தா. என்ன தம்பி, ராதா என்ன பச்சை குழந்தையா, சாப்பாடு ஊட்டி விடுறீங்க? நல்ல வேலை இதை நான் பார்த்தேன், வேற யாராவது பார்த்திருந்தா நிறைய கதை கட்டி விட்டுருப்பாங்க என்று சொன்னாள் அம்மனியாத்தா கண்ணனிடம். அப்படி என்ன பாட்டி சொல்வாங்க என்று கண்ணன் கேட்க, உங்களுக்கும் ராதாவுக்கும் ஸ்னேகம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இருப்பாங்க என்று சொன்னாள் அம்மனியாத்தா. ஸ்னேகமா அப்படின்னா என்றார் கண்ணன். ஸ்னேகம்னா அதான் தம்பி, லவ் லவ் என்று சிரித்தாள் அம்மனியாத்தா. ஓ, லவ்வா? சொன்ன சொல்லிட்டு போட்டு பாட்டி, அதனால என்ன என்றான் கண்ணன். கண்ணன் ராதாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்து கை கழுவி கொண்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து சுவாதியும் வந்து விட்டாள். என்ன கண்ணா, நான் சமைக்கலையே, அப்புறம் எப்படி சாப்பிட்டுட்டு கை கழுவிக்கிட்டு இருக்க என்று சுவாதி கேட்க, சுவாதி இது ஏன் வீட்டு சாப்பாடு, ராதா காலையில இருந்து சாப்பிடல, அதான் ராதாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன் என்று அம்மனியாத்தா சொல்ல, ராதா சாப்பிட்டியா என்று சுவாதி கேட்க, அது கண்ணன் தான் ராதாவுக்கு என்று சொல்ல ஆரம்பித்தாள் அம்மனியாத்தா. பாட்டியை தடுத்த கண்ணன் சுவாதியிடம், அண்ணி ராதா சாப்பிட்டாங்க என்று கண்ணன் சொல்ல, சரி ராதா, சரி கண்ணா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போய் சமைக்கிறேன். ராதா நீ கொஞ்ச நேரம் வந்து படுத்துக்கோ என்று ராதாவை கைத்தாங்கலாய் அழைத்து கொண்டு உள்ளே இருந்த கயிற்றுக்கட்டிலில் படுக்க வைத்தாள் சுவாதி. கண்ணன் ராதாவிற்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது ராதா கண்ணனின் வடிவில் தன் தாயை பார்த்தாள். இன்னும் என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.